பல கோடிகள் கடன் தொல்லையால தன்னோட கெரியரையே மாத்திக்கிட்ட நடிகர்கள் யாரெல்லாம் தெரியுமா? லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கௌதம் வாசுதேவ் மேனன். ஜிவிஎம் நம்ம தமிழ் சினிமா நிதி பிரச்சனை தான் மனுஷனுக்கு பல கோடி கடன். அவர் ஒரு கட்டத்துல திரைப்பட தயாரிப்பு பல்வேறு படங்களோட நிதி தாமதங்கள் காரணமா கௌதம் வாசுதேவ் மேனன் பல கோடிகள் கடன் வாங்கி வச்சிருக்காரு. அதன் அழுத்தம் காரணமா தான் ஒரு கட்டத்துல டைரக்ட் பண்றதை நிப்பாட்டிட்டு முழு நேர நடிகராவே மாறினது. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால், செல்ஃபி, விடுதலை, லியோ மாதிரி படங்கள்ல நடிச்சதன் மூலமா தொடர்ந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருந்துச்சு. இவர் எடுத்த ஒரு படம் வேற இப்ப வரைக்கும் ரிலீஸ் பண்ண முடியாம தவிச்சிட்டு இருக்காரு. பட் தன்னோட நிதி பிரச்சனை காரணமா அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு தொடர்ந்து நடிப்புல மட்டுமே கவனத்தை செலுத்திட்டு வராரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது எஸ் ஜே சூர்யா. வாலி மற்றும் குஷி மாதிரியான சூப்பர் ஹிட் படங்களை நம்ம தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தவர் தான் எஸ் ஜே சூர்யா. ஆனா டைரக்டரா இருக்கும்போதே அவர் எடுத்த சில தப்பான முடிவுகள் தான் அவரோட இந்த நிலைமைக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். தயாரிப்பு மற்றும் திரைப்பட தொழில ஏற்பட்ட நிதி அழுத்தம் காரணமா அவரோட கெரியர்ல எக்கச்சக்க பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா ஹீரோவா நடிக்க போறேன் அப்படின்னு தன்னோட சொந்த செலவுல அவர் எடுத்த எந்த படமும் சரியா போகல. அதனாலேயே மிகப்பெரிய கடனுக்கு தள்ளப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறமா தன்னோட ஈகோவை ஒதுக்கி விட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவா நடிச்சாதானே ஒர்க் அவுட் ஆகல, வில்லன் மற்றும் குணச்சித்திர கேரக்டர்ல இப்போ நடிச்சிட்டு வராரு. அது அவரோட கெரியரோட மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சு இப்போ எஸ் ஜே சூர்யா தன்னோட பிரச்சனைகள் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிருக்காரு. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விஜய் ஆண்டனி. விஜய் ஆண்டனி ஒரு மியூசிக் டைரக்டரா சினிமாக்குள்ள வந்து அதுக்கப்புறமா ஹீரோவா மாறி தனக்குன்னு ஒரு மார்க்கெட்டை உருவாக்குனவர். நான், பிச்சைக்காரன், சலி மாதிரியான படங்கள் அவருக்கு ஒரு ரசிகர் கூட்டத்தையே உருவாக்கி கொடுத்துச்சு. ஆனா அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னா பிச்சைக்காரன் 1 ஹிட் ஆனதை நம்பி பிச்சைக்காரன் 2 எடுத்ததுதான். அந்த படம் விஜய் ஆண்டனியோட காலை வாரி விட்டுச்சு அப்படின்னே சொல்லலாம். சொந்தமா தயாரிச்ச படங்கள், தொடர்ச்சியான திரைப்பட முதலீடுகள், இது எதுவுமே விஜய் ஆண்டனிக்கு கை கொடுக்கல. இது எல்லாமே பெரிய நிதி அழுத்தத்தை தான் அவருக்கு கொடுத்துச்சு. மியூசிக் டைரக்டர், நடிப்பு அப்படின்னு இருந்தவர் தயாரிப்பாளர், எடிட்டர், பாடகர்னு பல வேலைகளை பார்த்திருக்காரு. குறைந்த பட்ஜெட்ல வித்தியாசமான கதைகளை தேர்வு பண்ணி நடிக்கிறதுக்கு முக்கிய காரணமும் அவரோட நிதி பிரச்சனை தான்.